இருங்க. இன்று உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நிறைய பேர்த்துக்கு வெற்றி பெண் விருது என்ற பெயரில் ஒரு விருது கொடுக்குறோம். அதாவது மிருகங்களே ரொம்ப கொடிய மிருகம் சிங்கம். இந்த சிங்கத்துடைய பெயரை தான் நிறைய பேர் மகளிருக்கு விருது கொடுக்குறப்ப சிங்கப்பெண் விருது கொடுக்குறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பெண்கள் மென்மையானவர்கள், நிறைய சாதிக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு இந்த சிங்கத்துடைய பெயரை வைக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் அவேர்னஸ் அப்பா கடந்த 16 ஆண்டுகளாக வெற்றி பெண் விருது என்ற விருது வழங்கி வருகிறோம். அந்த விருதை பெற்றவர் அன்போடு அரவணைப்போம் என்ற அறக்கட்டளையுடைய நிறுவனர் ஆயிஷா நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அம்மா, உங்கள் சேவைகளை பற்றி சொல்லணும், என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அன்பால் அரவணைப்போம் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அன்பால் அரவணைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் யாருன்னா, யாரும் இல்லாமல் ரோட்டில் யாசகம் பெற்றுட்டு இருக்கவங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க, மனநலம் பாதித்தவங்களை வந்து அரவணைச்சு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதில் வந்து நல்ல வீட்டில் வந்து நிறைய மன உளைச்சல்னால வெளியே வந்து அவங்க பாதிப்பில் வருவாங்க. நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு தெளிவாகி குடும்பத்தோடு சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. முன்னெல்லாம் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஹாஸ்பிட்டலில் விடுவோம், இல்லைன்னா ஆசிரமத்தில் விட்டுருவோம். ஆசிரமத்தில் விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த மனநிலைமையிலேயே அவங்க அப்படியே இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கும் ஒரு வாழ்வு இருக்குன்றதை காட்டுறதுக்காகவே எனக்கு முத ஒரு பொண்ணு அனுப்பற்பாளையத்தில் வந்து ரெஸ்கியூ பண்ணோம். அந்த பொண்ணு மாறி தான் குடும்பத்தோடு சேரும் போது தான் இது எனக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு. அடுத்து யாரை ரெஸ்கியூ பண்ணாலுமே அவங்கள இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க வந்து குணமடைஞ்ச உடனே அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வச்சுட்ருக்கோம். அப்புறம் குழந்தைகளுக்கு 10 குழந்தைகளுக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் மூலியமாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. 10 குழந்தைகள் இதுவரையும் நான் காப்பாற்றியிருக்கேன். அப்புறம் எண்ணெயில் வந்து ஒரு குழந்தை வந்து 7 வயசில் வந்து பாதிப்பு முழுசாக மேலே கொட்டிடுச்சு, வெந்துருச்சு அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி இன்னைக்கு வந்து அவள் நல்லா இருக்கா, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. அவளையும் காப்பாற்றி இன்னைக்கு அவளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். மரக்கன்று நடுறோம், ரத்த தானம் செய்கிறோம், நிறைய சேவைகள் நம்ம அறக்கட்டளை. எத்தனை முறை ரத்த தானம் பண்ணியிருக்கா? நான் 7 தடவை பண்ணியிருக்கேன். 7 முறை. பெண்களும் ரத்த தானம் வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவே ஆயிஷா 7 முறை ரத்த தானம் செஞ்சுருக்கேன். தன் கணவரோட சேர்ந்தே செஞ்சுருக்கு. இன்றைக்கி முயற்சி மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பாக இவங்க 2 பேர்த்துக்கு சேர்ந்து இன்றைக்கி ரத்த தானம் செஞ்சதுக்காக விருது வாங்க வந்திருக்காங்க. வர்ற வழியில் அவேர்னஸ் அப்பா அம்மா அறக்கட்டளைக்கு வந்திருக்காங்க. ரத்த தானம் செய்கிறதுல வந்துட்டு பெண்ணாக வந்துட்டு ஒரு பயப்படுறாங்க. ஆனால் பயப்பட வேண்டாம். எனக்கு 5 அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரத்த தானமே செய்ய ஆரம்பித்தேன். நான் பயப்படவே தேவையில்லை, தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. அவேர்னஸ் அப்பா அம்மா அறக்கட்டளைக்கு வந்துட்டு உங்கள் அறக்கட்டளை பற்றிய தகவல்களை மக்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அனைவருமே அவேர்னஸ் அப்பா, எனக்கு நான் திருப்பூர் வந்து 31 வருஷம் ஆகுது. இந்த 31 வருஷத்தில் 21 வருஷமாக நான் விழிப்புணர்வு சேவை பண்ணிகிட்டு இருக்கோம். என்னுடைய கடைசி ஆசையாக மாற்றுத்திறனாளர்களுக்காக 25 கோடி ரூபாய் மதிப்பில் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே ஒரு சிறப்பு காப்பகம் கட்ட போகிறோம். அது நிறைய வசதிகள் இருக்குது. அந்த என்னென்ன வசதிகள்ங்கிறது என்னுடைய நோட்டீஸ் மூலமாக அதெல்லாம் விரைவில் தெரிவிப்போம். அனைவருமே சமூக சேவை செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆயிஷா, வணக்கம்.